80 வருட காலமாக கலைஞர் கருணாநிதி தமிழுக்காக வந்து உழைத்திருக்கார். அவர் பெயர் வைக்காம யார் பெயரை வைக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுக்கு இல்லை, நான் கேட்குறேன், அவர் முதலமைச்சராக இருந்தால் அப்படி பார்த்தா காமராஜர் பெயரை எத்தனைக்கு வைக்கிறீங்க நீங்கள்? இன்னைக்கு எல்லோரும் கல்வி கற்று இருக்கிறார்கள் என்றால் காமராஜர் தான் காரணம். மற்ற எத்தனை முதலமைச்சர்களின் பெயரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ஆக 80 ஆண்டு காலமாக அவர்கள் ஆட்சியில் பாதி நாள் இருந்தார்கள், கட்சியை வளர்த்தார்கள், தமிழை வளர்த்தார்கள், கட்சியை முழுவதுமாக வளர்த்தார்கள். தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று கனிமொழியையும் வளர்த்தார்கள். இதில் வேறெல்லாம் இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு மட்டுமே முழுமையான அங்கீகாரத்தை கொடுக்கணுன்றது இல்லை. எல்லார் பேரையும் வைக்கல. எத்தனை பேர் தான் கலைஞர் பெயர் வைப்பீங்க? இந்த கூவத்தில் இன்னும் போட்டு விடலை. போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அந்த போட்டில் இப்போ அடையார் போட்டில் தான் விட வேண்டியிருக்கு. அதனால் ஒரு அளவு இருக்கிறது அல்லவா? அவர் மட்டும்தான் தமிழகத்திற்கு உழைத்தார் என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரிய எல்லாத்த விட மருது சகோதரர்களின் 2 பேரும் தமிழகத்தின் 2 அமைச்சர்கள் மருது சகோதரர்கள் அளவுக்கு போயிட்டார் முதலமைச்சர் அவர்கள். இதைவிட மருது சகோதரர்களுக்கு அவமரியாதை யாரும் செய்ய முடியாது. அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் பற்றியும் இன்னும் வழக்காடு மன்றத்தில் கேஸ் எல்லாம் இருக்கு. ஆக யாருக்கு என்ன பெயர் வைக்கிறது, எதுக்கு எந்த பெயர் வைக்கிறதுனே ஒரு குழப்பமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. மகளிர் பள்ளிகளில் வந்து முழுவதுமாகவே காலாளர்லேருந்து அடிப்படை தொழிலாளர்களுக்கு எல்லாமே மகளிர் தான் இருக்கணும். குறிப்பாக உடற்பயிற்சி ஆசிரியர்கள், ஏனென்றால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது, சில விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. மேக்சிமம் என்ன கேட்டால் மகளிர் பள்ளிகளில் மகளிர் அலுவலர்கள் இருப்பது நல்லது என்பது எனது கருத்து. இது வந்து பிற்போக்கா முற்போக்கா அப்படின்லாம் உடனே விவாதத்துக்கு வர்ற நம்ம பள்ளி குழந்தைகள் வீட்டில் உள்ள குழந்தைங்களை அனுப்புகிற அம்மாக்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அதனால் நம்ம இளைய சமுதாயம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தால் தவறில்லை என்பது எனது கருத்து. என் மேலே விமர்சனம் வந்தால் அதை தாங்கிக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நான் நினைச்சேன் இவ்வளவு கேட்ட பிறகு இதுக்கு தான் எல்லாம் காட்ட. 2026க்கு இல்ல, அதுதான் இப்போ அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் என்ன சூழல் மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது நான் தெளிவாக சொல்றேன்ப்பா, 2026க்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. அண்ணன் எடப்பாடி ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும்னு சொன்னார். ஒத்த கருத்துனா என்ன? எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் ஒத்த கருத்து இன்றைய மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒத்த கருத்து. ஆக அந்த ஒத்த கருத்து உள்ளவர்கள் எல்லாம் ஒத்துப்போய் வந்தால் நல்லது என்பதுதான் எனது கருத்து. அதை முடிவு செய்வதற்கு எங்களது அகில பாரத கட்சி இருக்கிறது. என் அண்ணனே அவர்களுக்கும் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. அவரே முந்தின நாள் அப்படி தான் சொன்னார், 2026க்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள் ஏன் ஒரு தெளிவான முடிவை எடுத்து அறிவிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கால அவகாசம் இருக்கிறது. கூட்டணி பாஜக கூட்டணியில் பல பேர் வந்து சேரலாம். பாஜகவோடு சேர்ந்து பல கட்சிகள் கூட்டணி அமைக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சில கட்சிகள் விலகி வரலாம். அவர்கள் எதிர்கூட்டணியில் சேரலாம். அதனால் 2026க்கு கால அவகாசம் இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமே எங்கள் கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எதிர்கூட்டணி இதுதான கூட்டணின்னு சொல்ல முடியாது. அதனால் கூட்டணிக்கு இன்னும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. பறந்து விரிந்த ஒரு அரசியல் சூழல் இருக்கிறது. இன்னொன்று, கொள்கையின் அடிப்படையில் தான் கட்சிகள் ஒன்றாக வர வேண்டும் என்றில்லை. பொதுவான ஒரு கட்சியை எதிர்க்க வேண்டும் என்று வந்தால் அது 1967 சரித்திரம் இருக்கிறது. அதனால கொள்கைகள் மாறுபடலாம். அன்றைய அரசியல் சூழ்நிலையில் எந்த கட்சியை தோற்கடிக்க போகிறோம் என்று எல்லோரும் நினைக்கும் பொழுது எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. ஏற்கனவே திமுகவே எங்க கூட கூட்டணி வச்சிருந்த கட்சி தானே. திமுக சொல்ல முடியுமா நாங்க வந்து பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு? 2 கட்சியுமே எங்க கூட கூட்டணி வச்சிருந்த கட்சி தானேப்பா. அதனால அரசியல் சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். இல்ல, அதாவது 2026க்கு நேரம் இருக்குதுப்பா. அழைப்பு நான் பெருசு நீப்பித்தக்கெல்லாம் நான் வரவே இல்லை. 2026ல் ஒரு பலமான கூட்டணி அமைய வேண்டும். எல்லோரும் இணைந்து உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக இருந்தால் உதயசூரியனுக்கு வழிவிட்டு விடக்கூடாது அப்படின்றது எனது கருத்து.
ஏனென்றால் உதிரியா இருக்கிறதுனால தான் உதயசூரியன் உதிக்குது. எல்லாரும் உறுதியா இருந்தா உதயசூரியன் உதிக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாம் உறுதியா இருக்கோம், எல்லாரும் உதயசூரியனால உதிக்கவே முடியல. அதனால உதிக்க முடியாது, எல்லாரும் இணைந்திருந்தா உதிக்க முடியாது. இதை எல்லா தலைவர்களும் பொறுப்புணர்வோடு சிந்திப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதை தான் நான் சொல்றேன். இப்ப சேர வேண்டும் என்றால் கொள்கைகள் தேவையில்லை. எதிரி யாரு, எந்த கட்சியை வீழ்த்தவர், அரசியல் வந்து ஒரு கணக்கு தான், தேர்தல் கணக்கு தான். தேர்தல் நேரத்தில் பிணக்கும் வரலாம், கணக்கும் வரலாம். ஆனால் எல்லாமே தேர்தல் கணக்கு தான். இப்போ நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த விவாதத்துக்கு நான் வரல. இந்த தலைமையா அந்த தலைமையா, கொள்கை ஒன்றா இருக்கா, கொள்கை ஒன்றா இல்லையா? இன்னைக்கு காமராஜரை தோற்கடித்து விட்டு அண்ணன் ஸ்டாலின் போய் எனக்கு விருதுநகரில் போனதுலேருந்தே காமராஜர் நினைவா வருதுன்றாரு. அப்போ என்ன கொள்கை அவங்களுக்குள்ள இருக்கு? அவசர நிலையில் எந்த காங்கிரஸ் அண்ணன் ஸ்டாலினை சிறைக்குள்ளே போட்டது? என்ன கொள்கை கூட்டணி அது? அது மாதிரி கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு வந்து போய் வெளியே போய் போராடிக்கிட்டு இன்னைக்கு உள்ளே போய் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் கொள்கை என்றால் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்தல் கணக்கு தான் கூட்டணி. அது 2026 முடிவு செய்யப்படும். எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் மாநில கட்சியின் ஆலோசனையை பெற்று தேசிய கட்சி முடிவு செய்வார்கள். இதில் நான் தெளிவாக இருக்கிறேன். நன்றிப்பா தம்பிங்களா. நீங்கள் இன்னும் இந்த கூட்டணியை இன்னொரு குழப்பத்தை உண்டாக்கிறீங்க. அதனால் நான் முடிக்கிறேன்.